ஹலோ ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நேற்று நம்ம நெகட்டிவாக எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது டு நாட் எங்கே வரும், டசன்ட் எங்கே வரும் அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம். நேற்று அதாவது டே 5 நம்ம என்ன பார்த்தோம், எங்கே வேர்பு வந்து நார்மலாக வரும், எங்கே எஸ் சேர்ந்து வரும், அதாவது இஎஸ் எங்கே சேர்ந்து வரும், இந்த மாதிரியெல்லாம் டே 5ல் பார்த்தோம். அண்டு நேற்று வந்து நெகட்டிவாக பேசுகிறது எப்படி, டோன்ட் எங்கே, டசன்ட் எங்கே அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி இந்த டூவையும் டஸ்ஸையும் வச்சு எப்படி கேள்வி கேட்குறது, நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களை எப்படி கேட்குறது, இல்லை இன்னொரு பையனை பற்றி, இன்னொரு பொண்ணை பற்றி எப்படி நம்ம கொஷின்ஸ் கேட்குறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி லெசன் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பிக்சரை பாருங்கள். இவள்கிட்ட உனக்கு கித்தார் வாசிக்க தெரியுமா, நீ கித்தார் வாசிப்பியா அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்குறான் பாருங்கள். டூ யூ ப்ளே த கித்தார். நம்மளில் சில பேர் என்ன பண்ணிடுவோம், இந்த டூவை யூஸ் பண்ணாமையே யூ ப்ளே கித்தார் அப்படின்னு கேட்டுருவோம். அப்படி கேட்டால் தப்பு. டூ யூ ப்ளே த கித்தார் அப்படி தான் கேட்கணும். ஸோ அதை எப்படி கேட்குறதுன்னு நம்ம இந்த டேபிள் மூலியமாக கற்றுப்போம் வாங்க. வி யூஸ் டூ ஆர் டஸ் இன் ப்ரெசன்ட் சிம்பிள் கொஷின்ஸ். பாசிட்டிவ் இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஐ ஒர்க், வி லைக், யூ டூ, தே ஹேவ். இந்த மாதிரி ப்ரெசன்ட் வேர்ப் வரும். இதுக்கு ஐ, வி, யூ, தே ப்ளூரல் இவங்களுக்கெல்லாம். அண்ட் ஹீ ஷீட்டுக்கு எப்படி வரும், எஸ் இல்லைனா இஎஸ் என்று வரும். ஹீ ஒர்க்ஸ், ஷீ லைக்ஸ், இட் டஸ். ஹீ ஹேஸ், ஷீ ஹேஸ், இட் ஹேஸ். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஸோ எப்படி நம்ம கொஷின் கேட்குறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டூவில் ஸ்டார்ட் ஆகணும். எதுக்கெல்லாம் டூவில் ஸ்டார்ட் ஆகணும், ஐ, வி, யூ, தே இவங்கள்ட்டலாம் நம்ம கொஷின் கேட்கும்போது டூவில் ஸ்டார்ட் ஆகணும். டூ ஐ ஒர்க், டூ வி ஒர்க், டூ யூ ஒர்க். இதை நம்ம அதிகமாக கேட்போம். டூ யூ ஒர்க், நீ வேலை செய்கிறியா? டூ தே லைக், அவர்களுக்கு பிடிச்சிருக்கா? டூ தே லைக், டூ யூ லைக். அண்ட் ஹீ ஷீட் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், டஸ் யூஸ் பண்ணணும். டஸ் ஹீ ஒர்க், அவன் வேலை செய்கிறானா? டஸ் ஷீ லைக், அவளுக்கு பிடிச்சிருக்கா? டஸ் ஷீ டூ, அவள் செய்வாளா? டஸ் இட் ஹேவ், அதுக்கிட்ட இருக்கா? ஸோ ஹீ ஷீட் வரும்போது டஸ் யூஸ் பண்ணணும். மற்றவங்களுக்கெல்லாம் டூ யூஸ் பண்ணணும் கொஷினில். அண்ட் டூவும் டஸ்ஸும் யூஸ் பண்ணாமல் நம்ம எஸ்ஆர் நோ டைப் கொஷின் கேட்கக்கூடாது ப்ரெசன்ட் சிம்பிளில். கரெக்டாக? யூ ஒர்க் அப்படின்னு கேட்கக்கூடாது. நீ வேலை செய்கிறியா? யூ ஒர்க் அப்படின்னு அந்த கேள்வி மாதிரியே அந்த டோன்லேயே கேட்டுட்டா அது கேள்வி ஆகாது. டூ யூ ஒர்க் அப்படி தான் கேட்கணும். கரெக்டாக? இப்போ அடுத்தது இந்த ஆர்டரை பாருங்கள். ஸ்டடி த வேர்ட் ஆர்டர். என்ன வரும், ஃபஸ்ட் எடுத்தோன்னே டூ இல்லைன்னா டஸ் வந்துடும். அதுக்கு முன்னாடி கொஸ்டின் வேர்ட்ஸ் வரலாம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரணும். அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டிவ்ஸ். இன்ஃபினிட்டிவ்ஸ்னால் இதான், இந்த வேர்ப் இருக்கு இல்லையா, இந்த வேர்ப் எப்போ வரலாம், சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வரலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். டூ யூ ஒர்க் இன் த ஈவினிங், நீ ஈவினிங்கில் வேலை செய்வியா? டூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் லிவ் நியர் ஹியர், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பக்கத்தில் வாழ்கிறாங்களா? யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூரல், அதனால் டூ போட்டிருக்கோம். அண்ட் யூவுக்கும் டூ தான் போடணும். இது நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது கிறிஷ். கிறிஸுங்கிறது ஒரு பையன், சிங்குலர். அப்போ என்ன போடணும், டஸ். டஸ் கிறிஸ் ப்ளே டென்னிஸ். கிறிஸ் வந்து டென்னிஸ் விளாடுவானா? அதே தான் ரமேஷ்க்கும். டஸ் ரமேஷ் ப்ளே டென்னிஸ், அதே தான் ஹீக்கும். டஸ் ஹீ ப்ளே டென்னிஸ் அப்படி தான் கேட்கணும். டூ ஹீ அப்படின்னு கேட்கக்கூடாது. டூ ரமேஷ், டூ கிரிஷ் அப்படி கேட்கக்கூடாது. டஸ் வந்துடணும், சிங்குலர் இருக்கலாம் இல்லையா? அடுத்தது கொஸ்டின் வேர்டு முன்னாடி வந்துடும். இதெல்லாம் நமக்கு தெரியும். வேர், எங்கே. வேர் டூ யுவர் பேரண்ட்ஸ் லிவ், உன்னோட பேரண்ட்ஸ் எங்கே வாழ்கிறாங்க? பேரண்ட்ஸ் ப்ளூரல், அதனால் நம்ம டூ யூஸ் பண்ணுறோம். இதுவே இந்த இடத்துல மாம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா மட்டும், மாம், யுவர் மாம். அப்போ இங்கே என்ன வரும், டஸ் வரும். வேர் டஸ் யுவர் மாம் லிவ் அப்படி வரணும். இங்கே பேரண்ட்ஸ் ப்ளூரல் இருக்கிறதுனால டூ போடுறோம். அடுத்தது ஹவ் ஆஃபன் டூ யூ வாஷ் யுவர் ஹேர், நீ எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி, அதாவது எவ்வளோ சீக்கிரம், எத்தனை தடவைக்கு ஒரு நாள், இல்லைனா வந்து ரொம்ப அடிக்கடி எத்தனை வாட்டி நீ ஹேரை வந்து வாஷ் பண்ணுவ எப்படி நம்ம கேட்கும்போது ஹவ் ஆஃபன் டூ யூ வாஷ் யுவர் ஹேர். அடுத்தது வாட் டஸ் திஸ் வேர்ட் மீன், திஸ் வேர்ட் சிங்குலர், அதனால் டஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட் டஸ் இட் மீன், இதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இட்டும் யூஸ் பண்ணலாம். வாட் டஸ் இட் மீன் அப்படின்னா என்ன அர்த்தம், வாட் டஸ் திஸ் வேர்ட் மீன், இந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம், இந்த வேர்டு ஒரே ஒரு வேர்டு, அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்,
டஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஹவு மச் டஸ் இட் காஸ்ட், இது எவ்வளோ அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்கணும் மேலே, ஹவு டஸ் இட் காஸ்ட் டு ஃப்ளை டு ரோம், ரோமுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு, அதாவது பறக்கிறதுக்கு, ஃப்ளைட்டில் போகிறதுக்கு அப்படின்னு அர்த்தம். ரோமுக்கு இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகிறதுக்கு எவ்வளோ காசு ஆகும், அதை எப்படி கேட்குறது, ஹவு டஸ் இட் காஸ்ட். நீங்கள் எதையாவது பார்த்து இது எவ்வளோ அப்படின்னு கேட்குறதுல நீங்கள் இனிமேல் எப்படி கேட்கலாம், ஹவு டஸ் இட் காஸ்ட், ஹவு டஸ் இட் காஸ்ட், இந்த மாதிரி நம்ம கொஷின் கேட்கலாம். அடுத்தது இதெல்லாம் கவனிங்க, கொஷின்ஸ் வித் ஆல்வேஸ், யூஸ்வலி, ஆஃபன். ஆல்வேஸ்னால் எப்போதும், யூஸ்வலினா வழக்கமாக, ஆஃபன்னா அடிக்கடி. டு யூ ஆல்வேஸ் ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட், நீ எப்போதுமே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பியா. அண்ட் இந்த ஆல்வேஸ், ஆஃபன், யூஸ்வலிலாம் எங்கே வரும் அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் இந்த வேர்புக்கு முன்னாடி, இந்த ரெண்டுத்துக்கும் நடுப்புறதான் ஆல்வேஸ், ஆஃபன், யூஸ்வலி இதெல்லாம் வரும். டு யூ ஆல்வேஸ் ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட். டஸ் கிரிஷ் ஆஃபன் பிளே டென்னிஸ். வாட் டு யூ யூஸ்வலி டூ அட் வீக்கெண்ட்ஸ், நீ வீக்கெண்டில் வழக்கமாக என்ன பண்ணுவ, இது எப்படி கேட்குறது, வாட் டு யூ டூ, வாட் டு யூ யூஸ்வலி டூ, வழக்கமாக என்ன பண்ணுவேன், நீ என்ன பண்ணுவேன்னு கேட்குறதுக்கு வாட் டு யூ டூ. இதே வழக்கமாக என்ன பண்ணுவேன்னா வாட் டு யூ யூஸ்வலி டூ அட் வீக்கெண்ட்ஸ். ஓகேங்களா. அடுத்தது நீ என்ன வேலை செய்கிற, இது எப்படி கேட்குறது அப்படின்னா வாட் டு யூ டூ. வாட் டு யூ டூனா என்ன தெரியுமா அர்த்தம், வாட்ஸ் யுவர் ஜாப், நீ என்ன வேலையில் இருக்க அப்படின்னு அர்த்தம். வாட் டு யூ டூ அப்படின்னு கேட்கணும்னா அதுக்கு என்ன அர்த்தம், இதான் அர்த்தம். இப்போ உங்கள்கிட்ட யாராச்சும் வாட் டு யூ டூ அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் செய்கிற வேலையை சொல்லணும். ஐ ஒர்க் இன் அ பேங்க், ஐ ஒர்க் அஸ் அ டீச்சர், அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை சொல்லணும். அது மாதிரி நீங்களும் ஒருத்தவங்கள்ட்ட நீ என்ன வேலை செய்கிற அப்படின்னு கேட்கும்போது வாட்ஸ் யுவர் ஜாப் அப்படின்னு கேட்குறத விட வாட் டு யூ டூ ஃபார் லிவிங் அப்படின்னு கேட்கலாம். வாட் டு யூ டூ ஃபார் லிவிங், அந்த மாதிரி கேட்கலாம். கேட்குறீங்களா அந்தமாதிரி. அண்ட் மறுபடியும் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, ஞாபகம் பண்ணிக்கோங்க. டூ எங்கெல்லாம் வரும், ஐ, வி, யூ, தே, இதுக்கெல்லாம் டூ வரும். ஹீ, ஷீட்டுக்கு டஸ் வரும். டூ தே லைக் மியூசிக், அவங்களுக்கு மியூசிக் பிடிக்குமா. டஸ் ஹீ லைக் மியூசிக், அவனுக்கு மியூசிக் பிடிக்குமா. அப்படி கேட்கும்போது டஸ் வந்துடணும். கரெக்டாக இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த டேபிள் எதை பற்றி அப்படின்னா ஷார்ட் ஆன்சர்ஸ். இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி, டூ தே லைக் மியூசிக், டஸ் ஹீ லைக் மியூசிக், இந்த மாதிரி கேள்வி கேட்டால் எப்படி ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணுறது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா. எஸ் ஐ டூ, நோ ஐ டோன்ட், இப்படி தான் நம்ம சிம்பிளாக ஆன்சர் பண்ணணும். எஸ் வி டூ, நோ வி டோன்ட். எஸ் யூ டூ, நோ யூ டோன்ட். எஸ் தே டூ, நோ தே டோன்ட். எஸ் ஹீ டஸ், ஏன்னா ஹீ ஷீட்டுக்கு டஸ் இல்லையா. எஸ் ஷீ டஸ், எஸ் இட் டஸ். இதே நோ இல்லைன்னு சொல்லணும்னா நோ ஹீ டசன்ட், நோ ஷீ டசன்ட், நோ இட் டசன்ட், இந்த மாதிரி நம்ம சொல்லணும். கரெக்டாக. இப்போ நம்ம சில கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு ரொம்ப சிம்பிளாக எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிறத பார்ப்போமா. டு யூ பிளே டென்னிஸ் அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்டால் நீங்கள் எஸ் ஐ பிளே டென்னிஸ் அப்படின்னு ஃபுல்லாக சொல்லணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்படி சொல்லலாம், எஸ் ஐ டூ அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா நோ ஐ டோன்ட், எஸ் ஐ டூ. ஆமாம் அப்படின்னா எஸ் ஐ டூ சொல்லலாம். இல்லை அப்படின்னா நோ ஐ டோன்ட் சொல்லலாம். Do your parents speak English? Your parents plural. அப்போ என்ன யூஸ் பண்ணணும், they யூஸ் பண்ணணும். அவர்கள் இல்லையா. Yes they do. இல்லை அப்படின்னா no they don't. Does George work hard? ஜார்ஜ் கடினமாக வேலை செய்கிறானா. Yes he does. ஏன்னா ஜார்ஜ் he வந்தால் ஆட்டோமேட்டிக்காக டஸ் தான் வரணும். Yes he does. No அப்படின்னா no he doesn't. No he doesn't. Does your sister live in London? Your sister, she. Does your sister live in London? லண்டனில் உங்கள் சிஸ்டர் வாழ்ந்துட்டு இருக்கல. No, she doesn't. இதுவே எஸ் அப்படின்னா எஸ் she does. புரிஞ்சுதா. இந்த மாதிரி தான் நம்ம ஷார்ட் ஆன்சர்ஸ் பண்ணணும். அண்ட் யூனிட் 5 ஒரு தடவை இன்னொரு தடவை புரியலனா நல்லா ஒரு தடவை பாருங்கள். அண்ட் யூனிட் 6ஐயும் ஒரு தடவை பாருங்கள். நெகட்டிவாக பேசுகிறது எப்படி அப்படின்னு பார்த்துட்டா உங்களுக்கு இது இன்னும் பர்ஃபெக்டாக புரியும். அடுத்தது யூனிட் நம்பர் 43, யூனிட் நம்பர் 46ல் நம்ம இன்னும் டீப்பாக இந்த மாதிரி கொஷின் கேட்குறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது நம்ம எக்ஸசைஸ்க்கு போயிடலாமா. எக்ஸசைஸ் பார்க்கலாமா. ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்ன, ரைட் கொஷின்ஸ் வித் டூ அண்ட் டஸ். ஸோ டஸ்ஸில் எங்கே ஆரம்பிக்கும், டூவில் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். என்ன பார்த்துட்டோம்,
ஐ வி யூ தே ப்ளூரல் இவங்களுக்கெல்லாம் டூ வரும். ஹீ ஷி இட் சிங்குலர் இவங்களுக்கெல்லாம் டஸ் வரும். கரெக்டாக? ஐ லைக் சாக்லேட் எனக்கு சாக்லேட் பிடிக்கும். உனக்கு அது எப்படி கேட்குறது? டூ யூ லைக் சாக்லேட். ஐ ப்ளே டென்னிஸ் நீ டென்னிஸ் விளையாடுவியா? இது எப்படி கேட்குறது? டூ யூ ப்ளே டென்னிஸ் அப்படி கேட்கணும். டாம் பிளேஸ் டென்னிஸ் டாம் டென்னிஸ் விளாடுவான். அண்ட் ஆனுங்கிறது ஒரு பொண்ணு. ஆன் டென்னிஸ் விளாடுவாளா? ஆனுங்கிறது ஒரு கேர்ள் சிங்குலர். அப்போ என்ன போடணும் முன்னாடி? டஸ் ஆன் ப்ளே டென்னிஸ். யூ லிவ் நியர் ஹியர் நீங்கள் பக்கத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க. உன்னோட ஃப்ரெண்ட்ஸு இங்கே பக்கத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூரல். அப்போ என்ன வரும்? டூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் live near here. அடுத்தது யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அண்ட் யுவர் பிரதரை பற்றி இப்போ கேள்வி கேட்கணும் நான் உங்கள்கிட்ட. உன்னோட தம்பி இல்லைனா உன்னோட அண்ணன் உன்னோட பிரதர் இங்கிலீஷில் பேசுவாங்களா? யுவர் பிரதர் அப்படின்னா ஹீ இல்லையா? ஒரே ஒரு பிரதர் ஹீ. அப்போ எப்படி கேட்கணும்? டஸ் யுவர் பிரதர் ஸ்பீக் இங்கிலீஷ். அடுத்தது ஐ டூ எக்ஸசைசஸ் எவ்ரி மார்னிங் நீ எக்ஸசைஸ் பண்ணுவியா? டூ யூ டூ எக்ஸசைசஸ் எவ்ரி மார்னிங். இங்கே என்னடா ரெண்டு டூ வருதுன்னு பார்க்காதீங்க. இது கேள்வியோட டூ யூ இது கேள்வி. இந்த டூ வந்து நீ எக்ஸசைஸ் செய்வியா இந்த செய்கிறது. ஓகேங்களா? இது செயல். அடுத்தது ஷூ ஆஃபன் கோஸ் அவே ஷூ அடிக்கடி வெளியில் போவா. பவுலும் அடிக்கடி வெளில போவானா அப்படி கேட்கணும். பவுலுங்கிறது சிங்குலர். அப்போ எப்படி கேட்கணும்? டஸ் பவுல் கோ அவே. கரெக்டாக? நல்லா யோசிங்க. இந்த சப்ஜெக்ட்டுக்கும் இந்த வேர்புக்கும் நடுப்புற என்ன வரணும்? ஆஃபன். கரெக்ட். படித்தோம் இல்லையா? டஸ் பவுல் ஆஃபன் கோ அவே. கரெக்டு. ஆஃபன், ஆல்வேஸ், யூஸ்வலி இதெல்லாம் என்ன வரணும்? சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் நடுப்புற வரணும். கரெக்டாக? அடுத்தது ஐ வாண்ட் டு பி ஃபேமஸ் நான் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். அண்டு யூ நீ ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறியா? இது எப்படி கேட்குறது? டூ யூ வாண்ட் to be famous. Do you want to be famous? நீ ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறியா? அடுத்தது யூ ஒர்க் ஹார்ட். லிண்டா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாளா? லிண்டாங்கிறது ஒரு கேர்ள் இல்லையா? சிங்குலர். அப்போ டஸ் லிண்டா ஒர்க் ஹார்ட்? கரெக்ட். நம்ம அடுத்த எக்ஸசைஸ் போகலாமா? அடுத்த எக்ஸசைஸ் பாருங்கள். ரைட் கொஷின்ஸ் யூஸ் த வேர்ட்ஸ் இன் த பிராக்கெட். டூ இல்லைனா டஸ் யூஸ் பண்ணணும். புட் த வேர்ட் இன் த ரைட் ஆர்டரில் போடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு ஆல்ரெடி ஆர்டர் தெரியும், நம்ம படித்தாச்சு. ஃபஸ்ட் எடுத்தோடனே டூ இல்லைனா டஸ் வரும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் வேர்ப் வரும். ஒருவேளை கொஸ்டின் வேர்ட்ஸ் வாட், வேர், விச் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு போயிடணும். கரெக்டு தானே? ஓகே, போகலாமா? வேர் லிவ் யுவர் பேரண்ட்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ் எங்கே வாழ்கிறாங்க? வேர் டூ யுவர் பேரண்ட்ஸ் லிவ். கரெக்டாக? ஃபஸ்ட்டு கொஸ்டின் வேர்டு, அதுக்கப்புறம் டூ இல்லைனா டஸ்ஸு, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் வேர்பு. கரெக்டாக? ஒருவேளை கொஸ்டின் வேர்டு இல்லைனா யூ இயர்லி ஆல்வேஸ் கெட் அப். டூ யூ ஆல்வேஸ் கெட் அப் இயர்லி? நீ எப்போதுமே இயர்லியாக எந்திரிச்சிடுவியா? டூ, அதுக்கப்புறம் யூ, அதுக்கப்புறம் இந்த ஆல்வேஸ் அந்த மாதிரிலாம் வரும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆஃபன். அதே மாதிரி கெட் அப் இயர்லி. அடுத்தது ஹவு ஆஃபன் டிவி யூ வாட்ச். இது எப்படி கேட்குறது? ஹவு ஆஃபன் முன்னாடி வந்துடும். ஹவு ஆஃபன் எஸ் யூ வாட்ச் டிவி. டூ யூ வாட்ச் டிவி? ஹவு ஆஃபன் டு யூ வாட்ச் டிவி? அடுத்தது யூ வாண்ட் வாட் ஃபார் டின்னர். டின்னருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எது ஃபஸ்ட்டு வரணும்? வாட் யூ வாண்ட்.
யூங்கிறது சிங்குலர். அப்போ வாட்டுக்கு அப்புறம் டூ வருமா டஸ் வருமா? டூ. வாட் டு யூ வாண்ட்? வாட் டு யூ வாண்ட் ஃபார் டின்னர்? வாட் டு யூ வாண்ட் ஃபார் டின்னர்? அடுத்தது லைக் யூ ஃபுட்பால். உனக்கு ஃபுட்பால் பிடிக்குமான்னு கேட்கணும். எப்படி கேட்குறது? யூ லைக் ஃபுட்பால் அப்படி கேட்கக்கூடாது. டூ வச்சு தான் கேட்கணும். டூ யூ லைக் ஃபுட்பால்? ஓகே, அடுத்தது போகலாமா? யுவர் பிரதர் லைக் ஃபுட்பால். இப்போ உனக்கு ஃபுட்பால் பிடிக்குமான்னு கேட்டால் டூ யூ லைக் ஃபுட்பால்னு கேட்கலாம். உன் பிரதருக்கு ஃபுட்பால் பிடிக்கும் அப்படின்னா அது எப்படி கேட்குறது? யுவர் பிரதர் சிங்குலர். அப்போ டஸ். டஸ் யுவர் பிரதர் லைக் ஃபுட்பால்? இந்த மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்கள். இதை எழுதுறதை மட்டும் என் கிளாஸை கவனிக்கிறத மட்டும் பத்தாது. நீங்கள் என்ன பண்ணணும்? கண்ணாடி முன்னாடி இந்த மாதிரியான சென்டென்சஸ் எல்லாம் நீங்கள் சொல்லி பார்க்கணும். இந்த லெசன் முடிஞ்சோன்னு சரிங்களா? கண்டிப்பாக சொல்லி பார்ப்பீங்க நான் நம்புகிறேன். சொல்லி பாருங்கள். அடுத்தது வாட் யூ டூ இன் த ஈவினிங். இந்த டூ வந்து என்னது? என்ன செய்கிறது. கேள்விக்கு ஒரு டூ வரணும்ல யூக்கு முன்னாடி. வாட் டு யூ டூ இன் த ஈவினிங்ஸ்? ஈவினிங் டைமில் நீ என்ன பண்ணுவ? யுவர் சிஸ்டர் ஒர்க் வேர். யுவர் சிஸ்டர் ஃபஸ்ட்டு வேர் வந்துடணுமா? வேர். டஸ், ஏன்னா யுவர் சிஸ்டர் சிங்குலர். அப்போ வேர் டஸ் யுவர் சிஸ்டர் ஒர்க்? உன்னோட சிஸ்டர் எங்கே வேலை பார்க்குறா? அடுத்தது டு த சினிமா ஆஃபன் யூ கோ. நீ அடிக்கடி சினிமாவுக்கு போவியா? இது எப்படி கேட்குறது? டூ யூ, அடுத்தது இந்த ஆஃபன் வந்துடணும் இல்லையா? டூ யூ ஆஃபன் கோ டு த சினிமா? Do you often go to the cinema? அடுத்தது போலாமா? வாட் மீன் திஸ் வேர்ட்? இந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எப்படி கேட்குறது? இப்போ தானே நம்ம பார்த்தோம் லெசனில். எஸ், கரெக்டு. வாட் டஸ் திஸ் வேர்ட் மீன்? அடுத்தது ஆஃபன் ஸ்னோ இட் ஹியர். இங்கே அடிக்கடி ஸ்னோ பெய்யும், பனி பெய்யும். இங்கே இட், அப்போ என்ன யூஸ் பண்ணணும் டிட்டுக்கு? டஸ். டஸ் இட் ஆஃபன் ஸ்னோ ஹியர்? அடுத்தது கோ யூஸ்வலி டு பெட் வாட் டைம் யூ? எந்த டைமுக்கு நீ வழக்கமாக பெட்டுக்கு போவ? நீ எப்போ தூங்க போவ அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கேட்குறது? ஃபஸ்ட்டு கொஷின் வேர்டு வாட் டைம், யூ கிட்ட கேட்குறாங்க கொஷின். அப்போ டூ வரணுமா? வாட் டைம் டூ யூ, அடுத்தது இந்த வேர்டு வந்துடணும். வாட் டைம் டூ யூ யூஸ்வலி கோ டு பெட்? கரெக்டா? அடுத்தது ஹவு மச் டு ஃபோன் நியூயார்க் இட் காஸ்ட்? ஸோ நியூயார்க்குக்கு கால் பண்ண எவ்வளோ காசு ஆகும்? எப்படி கேட்குறது? ஹவு மச், இட்டு வந்திருக்கு இல்லையா? அப்போ டஸ். ஹவு மச் டஸ் இட் காஸ்ட் டு ஃபோன் நியூயார்க்? கரெக்டா? அடுத்தது பாருங்க, யூ ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் ஹாவ் யூஸ்வலி வாட்? என்ன கேட்குறாங்க? நீ வழக்கமாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிடுவ? அப்போ வாட்டில் ஆரம்பிக்கணும். வாட் டு யூ யூஸ்வலி, வாட் டு யூ யூஸ்வலி ஹாவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்? கிளியரா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு complete the questions. Use these verbs do, enjoy, go, like, start, teach, work. ஸோ இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க, இவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அந்த ஆன்சருக்கு எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அடுத்தது ஐ ஒர்க் இன் அ புக் ஷாப். நான் புக் ஷாப்பில் வேலை பார்க்குறேன். அப்போ கேள்வி என்ன இருக்கும்? வாட் டு யூ டூ? அடிச்சிட்டாங்க.
அடுத்தது அவன் இந்த ஜாபை இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம இந்த ஜாப் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கணும். எப்படி கேட்குறது? டு யூ லைக் இட்? இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது எப்போ ஸ்டார்ட் ஆகும் ஒர்க் அப்படின்னு கேட்கணும். அட் 9 o'clock சொல்கிறாங்க. எப்போ ஸ்டார்ட் ஆகும்? வாட் டைம் டு யூ ஸ்டார்ட் இன் த மார்னிங்? எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? டு யூ ஸ்டார்ட். அடுத்தது சம்டைம்ஸ் சண்டேஸில் ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. டு யூ ஒர்க் ஆன் சண்டேஸ்? டு யூ ஒர்க் ஆன் சண்டேஸ்? சம்டைம்ஸ் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அடுத்தது யூஸ்வலி பை பஸ். ஸோ எப்படி போவீங்கன்னு கேட்குறாங்க. ஹவு டு யூ கோ டு ஒர்க்? ஹவு டு யூ கோ டு ஒர்க்? ஒர்க்குக்கு எப்படி போவீங்க? ஹவு டு யூ கோ டு ஒர்க்? யூஸ்வலி பை பஸ். அண்ட் யுவர் ஹஸ்பண்டை பற்றி இப்போ அடுத்தது கேள்வி. இவங்களை பற்றி கேள்வி கேட்டாச்சா? இப்போ அடுத்தது ஹஸ்பண்டை பற்றி கேட்கணும். வாட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்கணும். எப்படி கேட்குறது? வாட் டஸ் ஹீ டூ? இதே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாட் டூ யூ டூவா? ஹீ வந்திருக்கா அதனால் டஸ். வாட் டஸ் ஹீ டூ? அவங்க என்ன பண்ணுறாங்க? ஹீ இஸ் அ டீச்சர். அடுத்து என்ன கேட்கலாம்? அவங்க டீச் பண்ணுறாங்க. என்ன டீச் பண்ணுறாங்க? வாட் டஸ் ஹீ டீச்? அவங்க என்ன டீச் பண்ணுறாங்க? வாட் டஸ் ஹீ டீச்? சயின்ஸ். இவளோட ஜாப் பிடிச்சிருக்கான்னு கேட்டோம்ல, அதே மாதிரி பேலன்ஸ் என்ன இருக்குது? என்ஜாய். அவங்க என்ஜாய் பண்ணுறாங்களா? ஹஸ்பண்ட் வந்து ஹீ இல்லை, அப்போ என்ன பண்ணும்? ஹீக்கு முன்னாடி டஸ் ஹீ என்ஜாய் ஹிஸ் ஜாப்? எஸ், ஹீ லவ்ஸ் இட். ஓகேங்களா? இப்போ அடுத்தது ஷார்ட் ஆன்சர்ஸ் போவோமா? ரைட் ஷார்ட் ஆன்சர்ஸ். எஸ் ஹீ டஸ், நோ ஐ டோன்ட், அந்த மாதிரி. டு யூ வாட்ச் டிவி அ லாட்? நோ ஐ டோன்ட். எஸ் ஐ டூ. நீ அதிகமாக டிவி பார்ப்பியா அப்படிங்கிறதுக்கு. டு யூ லிவ் இன் பிக் சிட்டி? பெரிய சிட்டியில் நீ வாழ்றியா? எஸ் ஐ டூ. இல்லை நான் சின்ன கிராமத்தில் வாழ்கிறேன்னா அப்போ சொல்லணும். நோ ஐ டோன்ட் அப்படி சொல்லணும். டு யூ ஆஃபன் ரைட் அ பைசைக்கிள்? நீ அடிக்கடி சைக்கிள் ஓட்டுவியா? நோ ஐ டோன்ட். நீங்கள் அடிக்கடி சைக்கிள் ஓட்டுறவங்களா இருந்தீங்கன்னா எஸ் ஐ டூ அப்படி சொல்லணும். டஸ் இட் ரெயின் அ லாட் வேர் யூ லிவ்? நீ வாழ்கிற இடத்துல அதிகமாக மழை பெய்யுமா? டஸ் இட்டில் தான் கேள்வி கேட்குறாங்க. அப்போ எஸ் இட் டஸ். நோ இட் டஸ்இன்ட். நோவாக இருந்தா. டு யூ ப்ளே த பியானோ? உனக்கு பியானோ வாசிக்க தெரியுமா? நோ ஐ டோன்ட். இந்த மாதிரி தான் நம்ம ஷார்ட் ஆன்சர்ஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நம்ம 7th டே டூவையும் டஸ்ஸையும் வச்சு எப்படி கேள்வி கேட்குறது, சிங்குலருக்கு எப்படி கேள்வி கேட்குறது, ப்ளூரலுக்கு எப்படி கேள்வி கேட்குறது நம்ம சூப்பராக தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இன்னும் ஒரு இம்பார்ட்டண்டான கிளாஸ் இருக்குது. அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.